மக்களே, நான் உங்கள் சைக்கிள் பண்ண இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். நம்ம மேகாலயா ட்ரிப் கிளம்பிட்டோம். இதான் நம்ம போகிற ட்ரெயின். வெல்கம் பேக் டு சைக்கோமன் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த ட்ரெயினில் தெரியாமல் ஏறிட்டோம். வீடெல்லாம் எத்துந்தானா போட்டுருக்கலாம், எடுக்க முடியல. ஏன்னா எங்களை அச்சிருவாங்க, எங்களுக்கு பயம் வந்துச்சு. ஜாலியாக இருப்பேன். இந்த வருஷம் கிறிஸ்மஸு அவ்வளோதான் போல, மறக்க முடியாத கிறிஸ்மஸாக இருக்கும் போல. ஹலோ மக்களே, நான் உங்கள் சைக்கிள் பண்ண நம்ம வந்து இப்போ ட்ரெயினில் தான் இருக்கோம். ஒரு நைட்டை கிராஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் வந்து இது ரிசர்வேஷனாக அன் ரிசர்வேஷனாக எங்களுக்கே தெரியல. டிக்கெட் எடுத்த நாங்களும் இப்படி தான் இருக்கோம், டிக்கெட் எடுக்காத எல்லாரும் இப்படி தாங்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபைன் போட்டு இங்கேயே உட்காந்துடுறாங்க. எங்களால் இந்த வீடியோலாம் எடுக்க கண்டிப்பாக முடியாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நாங்கள் இருக்கிற இடமே இது மட்டும்தான். பிகாஸ் வந்து எங்கள் சீட்லேயும் ஆளுங்களாம் இருக்காங்க. அதுமாரி வந்து இந்த ட்ரெயின் வந்து நாகபுரா எக்ஸ்பிரஸ் நாகூன் எக்ஸ்பிரஸ் வந்து இது வந்து இந்த ட்ரெயின் வந்து தாம்பரம்லேருந்து அசாம் போகிற ட்ரெயின். ஓகேங்களா, ஒரே ட்ரெயின் தான். இந்த ட்ரெயினில் வந்து டெல்லியில் இது மதுரையில் எல்லா ஊர்ல இருந்து இருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக ஹிந்திக்காரன்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 5 பேர் தான் வந்து தமிழ் ஆளுங்களாம் இருக்கோம். டிக்கெட் எடுத்தவங்களும் இங்கே தாங்கிறாங்க, டிக்கெட் எடுக்காதவங்களும் இங்கே தாங்கிறாங்க. ஜாலியாக ஃபைன் போட்டு அவங்க பாட்டு உட்காந்துக்கிறாங்க, அவங்க பாட்டு சுற்றி நிற்கிறாங்க. தூங்க கூட நைட்டு முடியல. நாங்கள் இந்த ட்ரெயினில் தெரியாமல் ஏறிட்டோம். டெல்லி போனால் அது மாதிரி இருக்கும். ஆமாம், நாங்கள் அது மாதிரி ஃப்ரீயாலாம் இல்லை. தாம்பரத்துலேயே நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த ட்ரெயினில் டிரான்ஸ்ஜெண்டர் வந்து இங்கே ஹிந்திக்காரில் அடிக்கிறானுங்க. ஆமாம், நம்ம ஊர் டிரான்ஸ்ஜெண்டர் வந்து தாம்பரம் டு எக்மோர் கூட வரல. அதுக்குள்ளே அவங்க வந்து காசு கேட்டு ஹிந்திக்காரங்களாம் அடி பொழந்துட்டாங்க. அச்சு அந்த வீடெல்லாம் எடுத்துருந்தானா போட்டுருக்கலாம், எடுக்க முடியல. ஏன்னா எங்களை அச்சிருவாங்க, எங்களுக்கு பயம் வந்துச்சு. நாங்கள் 5 பேர் தான் தமிழால் கேட்கவும் முடியல. இப்போ ஹிந்திக்காரனுக்கு நம்ம ஊரில் இந்த நிலமை, அவங்க ஊரில் நம்மளுக்கு என்ன நிலமை நம்மளுக்கு தெரில. அதுமாரி நீங்கள் இந்தமாரி மேகாலயாலாம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்தமாரி ட்ரெயினில் ஏசி கோச் புக் பண்ணுங்கள். மேபி ஏசி எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரில. இதுமாரி அதுலேயும் இப்படி தான் இருக்கும், கஷ்டம் தான் கொஞ்சம். நீங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா 2 o'clock வந்து எங்களை டிடிஆர் எழுப்புறாங்க. சரி, டிடிஆர் தான் கூப்பிட்டு போகிறான்னு பார்த்தா சாய்னு 3 மணிலேருந்து சாய். அது கூட பரவாயில்ல, ஒரு ஸ்பீக்கர் ஒன்று மாட்டிக்கிறாங்க, ஹிந்தி சாங்க போட்டு காதுகிட்ட எடுத்துன்னு வந்து அலாரம் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அவன் அப்பதான் தூங்குனான்டா. இது கொரட்டை விட்டு நம்மளை காலி பண்ணிட்டாருங்க. வந்து இது எப்படி சொல்லுதுன்னா, நம்ம ஊரில் இந்த ஆன்ஸ்லாம் கூட பேக் பண்ணி இது பயமுத்தி வைக்கிறாங்க. இங்கே வந்து அசால்ட்டாக கழுத்தை போட்டு சுற்றி நிற்கிறானுங்க. அப்படியே கொஞ்சம் லெஃப்டில் பாருங்க, எப்படி பார்த்துனுங்கிறாங்க. எல்லாம் 10 சரம் 12 சரம் வாங்கிட்டு. ஓ, இதான் அழகுல மயங்கி விழுகிறதா? இந்த ட்ரெயின் ட்ரிப் இதான் வந்து எனக்கு தெரிஞ்சு. இந்தமாரி ட்ரெயின் வந்து ஒரு நைட் தாண்ட இன்னும் இன்னைக்கு நைட்டை தாண்டோன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நைட் இறங்கிடலாம். எங்களை கடவுள் தான் காப்பாற்றணும் எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு ராத்திரி தாண்டுவனி மாவன, நாளைக்கு காலில் உயிரோடு இருந்த நீ வீரண்டா. இந்த இடத்துல எப்படின்னா இப்படியே உட்காந்து சமாளிச்சிடலாம்னு நினைக்கிறோம். சாப்பிட கூட முடியல. பாத்ரூம் போறதுக்கு இடம் இல்லை. முதல்ல பாத்ரூமே இல்லை. பாத்ரூம் நாங்கள் போய் பார்க்கவே இல்லை. ஏன் நாங்கள் பார்க்கலாம், போகிறதுக்கு வழியே இல்லை ஃபர்ஸ்ட். ஏன்னா ஃபுல்லாக படுத்துட்டாங்க. நேற்று நைட்டு எப்படி இருக்குன்ற அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி கேமராமேன் எடுத்து வச்சுக்கிறாரு. அதை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்க. அதுவும் அவங்க எப்படி எடுத்தான்னு தெரியல. நாங்களாம் இந்த இடத்த விட்டு எஞ்சி போல. என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம், கேள்வி கேட்க ஆள் இல்லாம ஓடுறீங்க கொட்டம். கேமராமேனை முட்டிக்கிச்சு கிளம்பிட்டாரு. ஐயோ முடியலையா, முட்டிக்கிட்டு நிக்கிற. இன்னொருத்தன் எங்க இருக்கிறானே தெரியல. 4 பேர் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறோம். ஒருத்தன் பத்துனுங்கிறான். நாளைக்கு நைட்டு நம்ம வந்து கவாத்தி ரீச் ஆகிடும். ஆனால் இன்னைக்கு நைட்டை கிராஸ் பண்ணோம். நாளைக்கு ஒரு டே இருக்குது. இந்த டே எப்படி போனே ஃபஸ்ட்டு தெரியல. நாளைக்கு ஒரு டே இருக்கு.
நாளைக்கு கிறிஸ்மஸ் வேறு, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் பண்ணலாம்னு நினச்சோம், வரும் பண்ண முடியாது. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஃபுல்லாக இவங்க கூட தான் சரியான பண்ணு. வருஷம் வருஷம் கிறிஸ்மஸுக்கு வீட்டில் இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், ஜாலியாக இருப்பேன். இந்த வருஷம் கிறிஸ்மஸு அவ்வளோதான் போல், மறக்க முடியாத கிறிஸ்மஸாக இருக்கும் போல். சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்து வீட்டில் பிரியாணிலாம் சாப்பிட்டு ஒரு கூட்டம் ஒன்று கூட்டு டக்குன்னு பாடலாம் நைட்டு. எல்லாம் ஒண்டிச்சு எத்தனை வாடி பெவிச்சிக்கு சுத்தரனா பேய்ப்புச்சி குட்டு போடி வந்து ஆள் வேற எல்லாருக்கும் சாக்லேட்லாம் வாங்கி வந்துக்கிறாரு, 60 சாக்லேட் வச்சு. நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் வந்து கேம்ஸ்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணலாம்னு நினச்சோம். அதுவும் ஃப்ரீயாக இருக்கும். வாங்குவாங்க. அதுமாதிரி ட்ரெயினும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷம் எல்லாமே 10 நிமிஷம் 20 நிமிஷம் டிலேயில் தான் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஸ்லீப்பராக இருந்தால் கூட நம்ம ஓரளவுக்கு இப்போ இதில் 5 பேர் 6 பேர்னா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆளுங்களாம் உட்காந்து எங்களுக்கு ஆர்ஏசி வேறு கிடச்சிச்சா எல்லா இடத்துலையும். மெயினாக நீங்கள் இந்த மாதிரி போகிற ட்ரெயினில் வந்து பாத்ரூம் சரி இருக்காது. மெயினாக உங்களுக்கு அதான் கஷ்டம். நீங்கள் போனீங்கன்னா பாத்ரூம் சுத்தமாக நல்லா இருக்காது. அதுக்காகவே நீங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி யாரும் ட்ரெயினில் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அது போகலான்னு டெல்லி மும்பை மாதிரி இருக்கும்னு நினச்சி கிளம்பி வந்துட்டோம். அடி எங்களை பிரிக்கிறானுங்க, இதுக்கப்புறம் வருவீங்களான்ற மாதிரி அடிக்கிறானுங்க. ஆமாம், இதுதான் டேரக்ட் ட்ரெயின் இருந்துச்சு, மற்றதெல்லாம் இருக்கு. ஆனால் அங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ட்ரெயின், ரொம்ப கம்மியாக. நான் குறிப்பிட்ட ட்ரெயின் தான் அது மாதிரி இருக்கும். வாரத்துக்கும் கம்மி ட்ரெயின் தான். கவுஹாத்திக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 ட்ரெயின் தான் நமக்கு சென்னையிலேருந்து டேரெக்டாக போகிறது. அதில் ஒன்று வந்து நமக்கு ஆல்ரெடி எப்பயோ ஃபுல் ஆகிடுச்சு. இது ஒன்று மட்டும்தான் அவைலபிலிட்டி கொஞ்சம் இருந்தது. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ஒரு 50ல் இருந்தது. நம்ம போட்டதுனால நமக்கு இப்போ இது வந்து RACயில் வந்துடுச்சு. நீங்கள் இல்லை உங்களுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கேருந்து பீகார் போயிட்டு பீகார்லேருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பீகாரே நீ போனதே கிடையாது, போகக்கூடாது. இதுவே நம்ம போனது கிடையாது. எங்களுக்கு இந்த ட்ரெயினை பற்றி தெரியாது, அதனால நாங்கள் இது வந்து பண்ணிட்டோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, கம்ஃபர்டபுளாக போனால் நான் சொல்றேன்னா நீங்க ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? டிக்கெட் புக் பண்றீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே தேர்ட் ஏசி புக் பண்றீங்க, அப்படி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா இதுல நீங்க வந்தா கூட இப்படிதான் இருக்கும். நீங்க டிக்கெட் புக் பண்ணி நீங்க ஸ்லீப்பர் படுத்துட்டு வந்தாலும் உங்களுக்கு டே நிலமா தான். கூட நீங்க சண்டை போட்டு இது பண்ணலாம். ஆனா இங்க சண்டை போட்டாலும் பாத்ரூம்லாம் போக முடியாது. மற்றபடி நம்ம இதுவும் நீங்க பாதுகாப்பு பண்ணிக்கலாம், பக்கத்து இதுவெல்லாம் நீங்க பாதுகாப்பு பண்ண முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப மோசம் பண்றானுங்க. இது வந்து बाहर नहीं आएंगे, बाहर नहीं मुफ्त कलक कनக்கு வெளிய வா हम बाहर नहीं आएंगे. ஏன்னா வந்து இது எங்களால இப்ப ஒரு 4-5 பேர் அதுவும் இல்லாம மேக்ஸிமம் ஏசி டிக்கெட் புக் பண்ண முடியும் எங்களால. அதுக்கு மேல எங்களால எங்க பட்ஜெட்டும் அவ்வளவுதான். சரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணோம். அதான் தெரிஞ்சிருக்கு இந்த சைடு போனா இப்படி அடிப்பானுங்க நம்மள. அது மாதிரி வந்து நீங்க புக் பண்றதுதான் முன்னாடியே புக் பண்ணோம். அது மாதிரி ஏசி புக் பண்ணிடுங்க. ஏசி பெஸ்ட். இல்ல அவங்களாம் துரத்தி இது நைட்டு டிடிஆர் ஹெல்ப் பண்றேன்னாரு. எங்க காணாம போனாருன்னு தெரியல. வந்தாருன்னா எதனா பண்ணி சீட்டு கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். இந்த ட்ரெயினோட முழு டீட்டெயில் வந்து இது பாதியோடு நிற்குது. இது நெக்ஸ்ட் நம்ம எங்கே சாப்பிட்றோம், எங்கே இறங்குறோம், எதனா வந்து வேறு எதனா பண்ணுறோமா, பாத்ரூம் எங்கே போகிறோம் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இப்போ டே 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2 நைட்ஸ் வந்து நம்ம ட்ரெயினில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2 டேஸும் கம்ப்ளீட் பண்ணால் 2 டேஸு. டே 1 வ்ளாக் வந்து உங்களுக்கு நைட் அப்லோட் ஆகிடும். டே 2 வ்ளாக் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும். அது வந்து டைமுக்கு நான் கைக்கு கொண்ட நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.